Decode the World Unfiltered. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதித்திருக்கக்கூடிய 25% அபராத வரி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய $87.3 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் 50% வரிக்கு உட்படுத்தப்படும். இதுல தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதித்திருக்கக்கூடிய 25% அபராத வரி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அதுக்கு பிறகு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக ட்ரம்ப் விதிச்சிருந்த இந்த கூடுதல் வரி இருக்கு இல்லையா, அந்த கூடுதல் வரிங்கிறது தான் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இது என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கும், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி டீகோட் செய்ய இருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய $87.3 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் 50% வரிக்கு உட்படுத்தப்படும். அதாவது குறைந்தபட்சம் 50ஆக இருக்கும், அதுக்கு மேலும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் கவலைப்படக்கூடிய அம்சமாக இருக்குது. ஜவுளி, ஆயத்த உடைகள், விலை உயர்ந்த நகைகள், கடல் உணவுகள், தோல் பொருட்கள், அதேபோல் எஃகு, அலுமினியம், தாமிரம், ரசாயனங்கள், கைவினைப் பொருட்கள் அப்படின்னு 50% வரிக்கு உள்ள வரக்கூடியதாக பல பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்து வருகிறோம் அமெரிக்காவுக்கு. 4% பொருட்கள், குறிப்பாக வாகன உற்பத்தி உதிரி பாகங்கள் 25% வரி விதிப்புக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். மருந்துகள், மின்னணுவியல், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய பொருட்கள் உள்ளிட்ட 30% பொருட்களுக்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த விலக்கு பெற்றிருக்கக்கூடிய ஏற்றுமதி பொருட்களுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $27.6 பில்லியன் கணக்கிடப்படுது. குறிப்பாக நமக்கு எங்கே பெரிய அளவுக்கான சிக்கல் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு இந்த வரி விதிப்பினால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை தான் பெருசாக இருக்கும். ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகளுக்கு 63.9 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிரான வரி அப்புறம் அபராத வரி, இந்த ரெண்டும் சேர்த்து 63.9 விழுக்காடாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஜவுளியை பொறுத்த வரைக்கும், ஆயத்த ஆடைகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா தமிழ்நாட்டின் திருப்பூர் தான் ஜவுளித்துறையினுடைய கேந்திரம். இங்கிருந்து ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி நடைபெறுகிறது. இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் 30% 35% ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 30% 35% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும். 50% வரி விதிப்பினால் திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மாதத்திற்கு 1,500 கோடி முதல் 2,000 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகத்தை இழக்கிறார்கள். இதுதான் இழக்கக்கூடுங்கிற இந்த கவலை தான் இப்போ பெரிய கவலையாக இருக்குது. 50% வரி விதிப்பை காரணம் காட்டி அமெரிக்க வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பல ஆர்டர்களை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டியது அமெரிக்கா கிளையண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்த வரி விதிப்பு இதெல்லாம் செய்திகள் வர தொடங்கின உடனேவே கொடுத்த ஆர்டரையே உடனே டெலிவரி பண்ண வேண்டாம், நிறுத்துங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் 27க்கு பிறகு சரக்குகளை அனுப்ப வேண்டாம் அப்படின்னும் திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு அமெரிக்க முன்னணி நிறுவனங்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது இன்னும் சிக்கலை கூடுதலாக்கக்கூடியதாக மாறுது. இதனால் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் திருப்பூரில் முடங்கி கிடக்கின்றன. இப்போவே தொடக்கமாகவே இந்த சிக்கலை நாம் எதிர்கொள்கிறோம். ஜவுளித்துறையில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. இங்கே இந்தியா முழுக்க இருந்து திருப்பூரில் குவிந்திருக்கக்கூடிய இந்த மைக்ரண்ட் லேபர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர்களுடைய வேலை இழப்பு அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கக்கூடியதாக மாறக்கூடியதை பார்க்குறோம். ஏற்றுமதி குறையிறதுனால பல ஆலைகள் மூடப்படலாம் அல்லது உற்பத்தி குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இதனால் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருப்பதா தொழில் சார்ந்த வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. திருப்பூரில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் யூனியனுடைய தலைவர்கள், அதே போல் கோவையில் இருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் தொடர்பான அசோசியேஷன்ஸு, இவங்களுடைய எச்சரிக்கை இதுவாக இருக்குது. ஏன்னா 20 லட்சம் பேருடைய இது தொடர்ச்சியாக நீடிக்குது, இதே விதமான அதிக வரியை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னா அமெரிக்க சந்தை நிச்சயமாக நமக்கு போட்டி போடக்கூடிய சந்தையாக இருக்காது. அது ஏன் அப்படிங்கிறதையும் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ வியட்நாம், பாகிஸ்தான், வங்கதேசம் இந்த நாடுகளோட
போட்டி போட வேண்டிய ஒரு நிலை ஏற்கனவே நமக்கு இருக்குது. இந்த நாடுகளோட ஒப்பிடும்போது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் விலை அதிகமாகிறது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான கவலை. ஏற்கனவே நமக்கு பங்களாதேஷோடையும் வியட்நாமோடையும் போட்டி போட்டு அவங்களுடைய ரொம்ப குறைவான ஒரு விலையில் நாம் போட்டி போடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வரி அப்படிங்கிறதும் நமக்கு கூடுதலாகவும் அந்த நாடுகளுக்கு குறைவாகவும் இருக்குது. இப்போ 50% இறக்குமதி வரி விதிப்பின் கீழ் $10 விற்கப்பட்ட இந்திய ஆடை அப்படிங்கிறது இப்போ அமெரிக்க வாடிக்கையாளருக்கு இன்று முதல் $16.4 கிடைக்கும். வித்தியாசம் புரியுதா? $6.4 கூடக்கூடியதாக மாறுகிறது. $6.4 அப்படின்னா இன்றைக்கி டாலர் மதிப்பு 84-85 ரூபான்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்லேயும் இவ்வளவு விலை உயரக்கூடியதாக இருக்கும். இதுவே அமெரிக்காவுடைய நேரடி எதிரி அப்படின்னு அமெரிக்கா டிக்ளேர் பண்ணக்கூடிய சீனாவுக்கு அவங்களுடைய ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அவங்க ப்ராடக்ட் $14.2 இருக்குது. வங்கதேசத்தினுடைய இந்த ஏற்றுமதியில் இப்போ நம்ம டெக்ஸ்டைல் தான் பெருமளவு பார்க்குறோம். இந்திய மதிப்போடு நம்ம ஒப்பிடும்போது இப்போ இந்திய ஆடை அப்படிங்கிறது அமெரிக்க வாடிக்கையாளருக்கு $16.4, சீனாவுடைய $14.2 சீனாவோட ப்ராடக்ட்டுக்கு, வங்கதேசத்துக்கு $13.2, வியட்நாமுக்கு $12 விட குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ இந்தியாவுடைய ஆடைகளை விட மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆடைகளுடைய விலை ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம், இந்தியாவை விட குறைவாக சீனாவுக்கு 30% வரி தான் விதிக்கப்பட்டிருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அதே போல் வங்கதேசத்துக்கு 20%, வியட்நாமுக்கு 20% அப்படின்னு அமெரிக்கா வரி விதிச்சிருக்குது. அப்படின்னா இவங்களை விட நமக்கு 2 மடங்கு கூடுதலான அல்லது 2 மடங்குக்கு மேலான வரி விதிப்பு அப்படின்னு இருக்கும்போது நம்மளால் அந்த சந்தையில் போட்டி போட முடியுமா அப்படிங்கிற நிலையில தான் இப்போ ஆடை ஏற்றுமதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொண்டிருக்குது. இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய பொருட்களை போட்டி விலையில் விற்க முடியாமல் தவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு துறை தோல் ஏற்றுமதி துறை. இந்தியாவின் மொத்த தோல் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டிலிருந்து 40% ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி போன்ற நகரங்கள் தோல் பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய மையங்களாக விளங்கக்கூடியவை உங்களுக்கு தெரியும். இந்த நகரங்களுடைய பொருளாதாரம் பெரும்பாலும் தோல் தொழிலை தான் சார்ந்திருக்கிறது. தோல் பொருட்கள் மீது அமெரிக்கா ஏற்கனவே விதித்த வரியோட தற்போது கூடுதலாக 25% வரி விதித்திருக்கிறதுனால மொத்த வரி அப்படிங்கிறது 50% உயர்ந்திருக்குது. இது அமெரிக்காவில் இந்திய தோல் பொருட்களுடைய விலையை 2 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தக்கூடியதாக மாறி இருக்குது. அதே நேரத்தில் வியட்நாம், வங்கதேசம் போன்ற பிற நாடுகளோட ஒப்பிடும்போது இந்திய தோல் பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையில் போட்டி போட முடியாத நிலை தோல் பொருட்கள் விவகாரத்திலையும் நீடிக்கக்கூடியதாக பார்க்குறோம். தமிழ்நாட்டை போலவே இன்னொரு மாநிலம் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. அது குஜராத். குஜராத் மாநிலத்தில் ட்ரம்ப்பால் பெரிய பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கும் இந்த பாதிப்பு உண்டாகும். உலகின் வைர பவர் ஹவுஸ் அப்படின்னு சூரத்தை குறிப்பிடுவாங்க. உலக அளவில் வைரங்களை மெருகூட்டக்கூடிய 80% பணிங்கிறது சூரத்தில் தான் நடைபெறுது. இந்திய வைரங்களுக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 52.1% வரியை விதிச்சிருக்கிறாங்க. இந்த துறைக்கு இது பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய ரத்தினம் மற்றும் ஆபரணங்கள் ஏற்றுமதியில் சுமார் 40% அமெரிக்காவுக்கு தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கிய பங்கு வகிப்பவை இந்த வைரங்கள். புதிய வரி விதிப்பினால அமெரிக்க வாடிக்கையாளர்கள் இந்திய வைரங்களை வாங்குவதை குறைத்திருக்கிறாங்க. இதனால் வைர வர்த்தகர்கள் புதிய ஆர்டர்கள் இல்லாமல் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. ஆர்டர்கள் இல்லைங்கிறதுனால பல சிறு நிறுவனங்கள் உற்பத்தியை குறைத்து விட்டன. இதன் விளைவாக என்ன நடந்திருக்குன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. சூரத்தினுடைய வைரங்கள் மற்றும் ஜவுளி தொழில்கள் பெரும்பாலும் சிறு குறு நிறுவனங்களால் இயக்கப்படக்கூடியவை. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இவருடைய லாப வரம்பை குறைத்து அவங்கள பெரும் நிதி நெருக்கடிக்கு தள்ளியிருக்குன்னே சொல்லலாம். இஸ்ரேல், பெல்ஜியம் மற்றும் போட்ஸ்வானா போன்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இந்திய வைரங்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இனிமே அமெரிக்க வாடிக்கையாளர்கள் இந்த நாடுகளை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறாங்க. சூரத் வைரங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொன்றுக்கும் உங்களுக்கு தெரியும், ஜவுளியை பொறுத்த வரைக்கும் சூரத் தான் பெயர் பெற்ற ஒரு நகரம். குறிப்பாக செயற்கை பட்டு துணிகள் தயாரிப்பதில் சூரத் ஒரு முக்கியமான மையம். திருப்பூர் மற்றும் நொய்டாவில் இருக்கக்கூடிய ஜவுளி நிறுவனங்களைப் போலவே சூரத்தில் இருக்கக்கூடிய பல ஜவுளி நிறுவனங்கள் உற்பத்தியை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. இதுக்கிடையில் அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பை எதிர்கொள்வதற்கு இந்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. இந்த வரி விதிப்பை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி அமைப்பை மறுசீரமைக்க மத்திய அரசு திட்டம் வகுத்திருக்கு. தற்போது இருக்கக்கூடிய 4 அடுக்கு ஜிஎஸ்டி அமைப்பை 5 மற்றும் 18% அப்படின்னு 2 அடுக்குகளாக மாற்றுவது ஒரு திட்டம். அதே போல் அது என்ன செய்யும் அப்படின்னா இது அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைத்து உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உள்நாட்டிலே கன்சம்ஷனை கூட்டுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். இது ஏற்றுமதி இழப்புகளை ஈடு செய்யக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே சுதேசி அப்புறம் மேட் இன் இந்தியா அப்படின்னு இந்த தயாரிப்புகளுடைய அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாரு.
இது உள்நாட்டு வணிகத்தை, உள்நாட்டு நுகர்வை ஊக்குவித்து வெளிநாட்டு பொருட்கள் மீதான சார்பை குறைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு கிரைசிஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏற்றுமதி துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கு மத்திய அரசு என்ன செய்கிறாங்கன்னா, நிதி உதவிகள் வழங்குவதை பரிசீலித்து வராங்க. குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குறது, அதே போல் குறிப்பிட்ட துறைக்கான மானியங்கள் போன்ற திட்டங்களும் அதில் இருக்கக்கூடியதாக தெரியுது. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை விரைவுபடுத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதாவது அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் மற்ற நாடுகளோடு நமக்கு ஒரு வர்த்தகத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு. குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் மற்றும் பிரிட்டனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் இந்தியாவுடைய திட்டம். இப்போ அமெரிக்காவோட இருக்கக்கூடிய வர்த்தக சரிவை ஈடு செய்யறதுக்காக ரஷ்யா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா போன்ற புதிய சந்தைகளில் இந்தியா கவனம் செலுத்தி வருது. இந்திய வர்த்தக அமைச்சகம் ஏற்கனவே 20 நாடுகளில் ஏற்றுமதியை அதிகரிக்க புதிய திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய வரி விதிப்புக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட குற்றச்சாட்டு. இந்த கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் தேசிய நலன்களை பாதுகாப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா குறைவான விலையில் எரிசக்தி வாங்குவது நாட்டின் பொருளாதாரத்துக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் நாம் யார்கிட்ட எதை வாங்க வேண்டும் என்பதை இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இதுவும் அமெரிக்காவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திய ஒரு அம்சம். 50% வரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூறப்படக்கூடிய நிலையில் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்குவதையும் நிறுத்திட்டா இந்திய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கும் அப்படின்னும் துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய 50% வரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவில் ஜவுளி, ஆபரணங்கள், தோல் பொருட்கள் மற்றும் கடல் உணவுகள் போன்றவற்றினுடைய அந்த விலை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே ஏற்கனவே பணவீக்கம் அதிகரித்து வருது. இந்த புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இறக்குமதி பொருட்களினுடைய விலையை உயர்த்தி பணவீக்கத்தை மேலும் தூண்டும். நீங்கள் இப்போ இந்திய பொருட்களை வாங்கணும்னு அங்கே இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க, குவாலிட்டியாக இருக்குது அல்லது இந்தியா பொருட்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்க வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க கூடுதல் விலையை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இந்தியா அமெரிக்காவுக்கு பல அத்தியாவசியமான பொருட்களை விநியோகிக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. குறிப்பாக விலை குறைந்த ஜவுளி, ஆபரணங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ உதிரி பாகங்கள், இந்த பொருட்களுக்கெல்லாம் அமெரிக்கா இந்தியாவை தான் இது வரைக்கும் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த வரி விதிப்பினால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவுக்கு தங்களுடைய பொருட்களை அனுப்புவது குறையும். இதனால் அமெரிக்காவில் அந்த பொருட்களுக்கான சப்ளை குறையும். அப்போ விலை கூடக்கூடியதாக இருக்கும். விநியோக சங்கிலியில் ஒரு பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ அதிக விலையின் காரணமாக அமெரிக்க நுகர்வோர்கள் இந்திய பொருட்களை வாங்குவதை குறைத்துக் கொள்வார்கள். இதனால் அமெரிக்காவில் சில்லறை விற்பனை நிறுவனங்களுக்குள்ள விற்பனை குறைந்து அவர்களுடைய வருவாயையும் அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும். வேறு நாடுகளை வைத்து அவங்க சமாளிக்கலாம் நினச்சாலும் பொருட்களுடைய தன்மை நம்மளே இப்போ வாங்கும்போது வாடிக்கையாளராக இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா நமக்கு நல்ல ஒரு பொருளாக இருக்கணும், அதுவே குறைந்த விலையில் இருக்கணும் அப்படின்லாம் பல விஷயங்களை எதிர்பார்ப்போம். அப்போ வாடிக்கையாளர்கள் இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு மாறுறாங்க. இறக்குமதி மற்றும் விற்பனை குறையிறதுனால சில்லறை விற்பனை, விநியோகம், போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளில் அமெரிக்க தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படலாம். இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே ஒரு வர்த்தக போரை தூண்டி இருக்குன்னே சொல்லலாம். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை பாதிக்கக்கூடியதாக மாறும். நான் ஏற்கனவே 2 நாட்டு தலைவர்களுக்கும் இடையில நல்ல இணக்கம் இருக்கிறது அப்படின்னு ஓராண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அமெரிக்காவிலேருந்து டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய பிரதமர் மோடி குறித்தும் நம்முடைய பிரதமர் ட்ரம்ப்புக்காக அங்கே செல்லும்போது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கம் அப்படிங்கிறது இப்போது கொஞ்சம் இடைவெளி அதிகரிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அந்த இடைவெளி இன்னும் கூடியிருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடியாக இது மாறுகிறதா? அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு இருக்குல்ல, அடாவடித்தனமான வரி விதிப்புன்னு சொல்லலாம். அவங்க ஒரு நெருக்கடியை இந்தியா மீது போடுறாங்க. இப்போ இந்தியா அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறது அல்லது அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்வது அப்படிங்கிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்முடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இந்த நகர்வுகள் தொடங்கி இருக்கின்றன. இப்போ இது ஒரு நீண்ட காலமாக இந்த சிக்கல் நீடிச்சுன்னா அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஜவுளி, வைரம், தோல் அப்படின்னு இந்த நிறுவனங்கள் அவர்களுடைய இழப்பு
தொழிலாளர்களுக்கான இழப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீடிக்கக்கூடியதாக மாறுதுன்னா அது பெரிய சிக்கலை உண்டாக்கக்கூடியதாக மாறலாம். ஆனால் இதற்கிடையில் இந்த வரி விதிப்பு பொதுவாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம், பல நாடுகளோட ஒரு வரி விதிப்பார், அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடி பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு பின்வாங்குவார் அப்படின்னு அவருடைய நிலைப்பாடுகள் எப்போவுமே மாறிக்கொண்டே இருக்கிறது. சைனாவே நமக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சீனாவுக்கு அவங்க விதித்த வரி, அதுக்கு பிறகு சீனா எதிர்வினை ஆற்றியது, அவங்க ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணாங்க, பிறகு அதை குறைச்சாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த நகர்வுகளில் இந்திய அரசு என்ன விதமான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்முடைய வர்த்தகமும் உள்நாட்டு உற்பத்தி, வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி எல்லா அம்சங்களும் பொருந்தியதாக இந்த வரி விதிப்பு என்பது மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.